மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்த முதியவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார். அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டார். அப்படி அவர் ஏன் மீனின் வாயை திறந்து பார்த்தார்? அதில் என்ன இருந்தது? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் லட்சுமி கடாட்சம். உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முதியவர் வந்து தர்மம் செய்யும்படி கேட்டார். அர்ஜுனன் அவருக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்தான். அந்த 1000 காசுகளை வாங்கிய முதியவருக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆகா, இது நம் குடும்பத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு போதுமே என்றெண்ணி வீட்டுக்கு புறப்பட்டார். இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை முதியவரிடமிருந்து பறித்துச் சென்று விட்டான். சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததை சொல்ல விலை உயர்ந்த நவரத்தன கல்லை கொடுத்து அதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினான். முதியவரும் கவனமாக வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பரணியில் இருந்த பானையில் ஒளித்து வைத்து விட்டார். இதை அறியாத அவரது மனைவி பரணியில் இருந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றாள். பானையை கழுவும் பொழுது உள்ளிருந்த கல் ஆற்றில் விழுந்து விட்டது. அவள் பானையுடன் வீட்டுக்கு நுழையும் பொழுது வெளியே சென்றிருந்த வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி, கல் எங்கே என்று மனைவியை கேட்டார். எதுவும் அறியாமல் அவள் விழிக்க ஆற்றுக்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனின்றி திரும்பினார். மேலும் சில தினங்கள் கழிய மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை பார்த்தபோது அவர் நடந்ததை கூற அர்ஜுனன் கண்ணனிடம், இவர் அதிர்ஷ்டக்கட்டை என்றான். அதை ஆமோதித்த கண்ணன், இந்த முறை நீ இவருக்கு 2 காசுகள் மட்டும் கொடு என்றார். அர்ஜுனனும் அதை கொடுத்து அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து, 2 காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என்று கேட்டான். எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் வா என்று கூறிய கண்ணன் அர்ஜுனனுடன் முதியவரை பின்தொடர்ந்தார். செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த 2 மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி முதியவரிடம் கேட்டான். யோசித்த முதியவர், இந்த 2 காசுகளை வைத்து எப்படியும் என் குடும்பத்திற்கு ஒரு வேளை பசியை கூட போக்க முடியாது. என்ன செய்வது? மீனையாவது வாங்கி ஆற்றில் விடலாமே, அப்படி விட்டால் புண்ணியமாவது மிஞ்சும் என தீர்மானித்தார். அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டார். இன்னொன்று மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார். அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டார். அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த கல். சந்தோஷ மிகுதியால் சிக்கியாச்சு சிக்கியாச்சு என்று கூச்சலிட்டார். அதே நேரம் யதார்த்தமாக அவ்வழியே இவரிடம் கொள்ளையெடுத்த திருடன் வர அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் முதியவர் கூறுகிறார் என்றெண்ணி திரும்ப ஓடுகையில் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடித்து விட்டனர். அவனை சிறையில் அடைத்துவிட்டு அவன் வீட்டிலிருந்து திருட்டு பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து முதியவருக்கே கொடுத்து விட்டனர். அர்ஜுனன் கண்ணனிடம், வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள், அதிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் என்று கேட்டான். கண்ணன் சிரித்துக்கொண்டே, இவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அடுத்து நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒளித்து வைத்து விட்டார். ஆகவே அவை 2ம் அவரிடம் தங்கவில்லை. இப்போதோ தன்னிடமிருந்து மிக குறைவானது என்றாலும் தனக்கு உதவாவிட்டாலும் 200 உயிராவது வாழட்டுமே என கருதினார். இந்த புண்ணியத்தால் இழந்த செல்வத்துக்கும் மேலாக அடைந்தார். பொதுநலம் உடையவருக்கே லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் என்றார் கண்ணன். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேறொரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.